ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர செய்த விஷயம். இப்போ சந்தோஷமா முதல்வரே? முடிந்தது கதை. சென்னையில் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவோம் என்ற வாக்குறுதி மீண்டும் விவாதத்தின் மையமாக மாறியுள்ள நிலையில் அந்த வாக்குறுதியே இன்று ஒரு உயிர் பிரிவதற்கு காரணமா என்ற கேள்வி தமிழகத்தை உலுக்கி வருகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர் கண்ணன் நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னையில் தொடர்ந்து 6 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். அந்த போராட்டத்தின் போது போலீஸ் காவலில் இருந்த நிலையில் 13/1/2026 அன்று விஷமருந்தியதாக கூறப்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் வெளியாகியவுடன் பகுதி நேர ஆசிரியர்களின் வாழ்க்கை நிலை மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. குறைந்த ஊதியம், எந்தவிதமான வேலை பாதுகாப்பும் இல்லாத சூழல், ஓய்வூதியம் உள்ளிட்ட சமூக பாதுகாப்பு இல்லாமலே அரசு பள்ளிகளில் பல ஆண்டுகளாக அவர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதற்கிடையே 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தனது தேர்தல் அறிக்கைகள் பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஆசிரியர்களை நிரந்தரமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிப்படையாக வாக்குறுதி அளித்தது. அந்த வாக்குறுதி ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் நெருங்கியும் நிறைவேறாததுதான் இன்று இந்த போராட்டங்களின் பின்னணி என ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. வாக்குறுதி இருந்தது, நம்பிக்கை இருந்தது, ஆனால் நடைமுறை இல்லை என்பதே போராட்டத்தில் இருந்த ஆசிரியர்களின் ஒரே குரலாக இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நம்பிக்கையுடன் போராட வந்த ஒருவரின் உயிரே போயிருப்பது இந்த விவகாரத்தை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாத நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. இது ஒரு தனி மனிதரின் துயரம் அல்ல, அரசு வாக்குறுதிகளின் நம்பகத்தன்மை குறித்து எழும் கேள்வி என்றும் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த சம்பவம் அரசியல் ரீதியாகவும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் வாக்குறுதி நடைமுறைக்கு வந்திருந்தால் இந்த உயிரிழப்பு நடந்திருக்குமா என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் தீவிரமாக விவாதிக்கப்படுகிறது. பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்தும் முடிவு எப்போது, அந்த வாக்குறுதி எப்போது செயல்படும் என்ற கேள்விகளுக்கு அரசு தெளிவான பதிலளிக்க வேண்டிய கட்டாய நிலை உருவாக்கியுள்ளது. ஒரு புறம் உயிரிழந்த ஆசிரியரின் குடும்பம் நியாயம் கேட்க, மறுபுறம் ஆயிரக்கணக்கான பகுதி நேர ஆசிரியர்கள் அடுத்த உயிர் எங்களுடையதா என்ற அச்சத்துடன் காத்திருக்கின்றனர். வாக்குறுதிகள் காகிதத்தில் மட்டுமே இருக்கக்கூடாது, அவை மனிதர்களின் வாழ்க்கையுடன் நேரடியாக தொடர்புடையவை என்பதையே இந்த சம்பவம் பரபரப்பாக நினைவூட்டியுள்ளது.